உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒளியாய் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதையாய் விதியாய் கருவாய் உயிராய் கதையாய் விதையாய் கூறுவாய் வருவாய் அருள்வாய் குகனே கூறுவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒளியா. ஆதிக்கமான ஆலிவ செயல் படைத்தவரும் என்று முதன்மை எதிலும் முதன்மையாவர் ராஜயோகம் பாண்டவரும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மச்சப்பனம் பாண்டவரும் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் பேரரசர் ராவணன் மகாராஜா வம்சத்தில் வந்த கர்ணை கண்படுத்த கர்ணன் மகாராஜா வம்சத்தில் வந்தவருமாக மகா பேராற்றல் பெற்ற பெருமதிப்பு மிக்க சிம்ம ராசியில் பிறந்த மகா சிகரங்களே, உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள். வரும் 20 நாட்களுக்குள் உங்கள் வாழ்க்கை இனில்லாத செல்வாக்கு யோகத்தை அமைப்பு. ஏனெனில் உங்கள் ராசிநாதனா வீட்டிற்கும் சூரிய பகவானே பாக்கியம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடமான மேசராசியில் அதி உச்சம் பெற்று அவர் 3ஆம் வீட்டை பார்ப்பதால் இந்த சித்திரை மாதத்திற்குள் உங்களுக்கு முத்தான முதல் தரமான ராஜயோகம் பதவி யோகம் மிகப்பெரிய வகையில் அந்தஸ்தும் ஆளடிமை ஐஸ்வர்ய யோகம் கிடைக்க போகுது. 16 விதமான செல்வ பேரு கிடைக்க போகிறது. செல்கின்ற இடங்கள்லாம் உங்களுக்கு செல்வாக்கு யோகம் அமைகிறது. மாபெரும் சபேதனில் நீ நடந்தால் ஒரு மாடுகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவனி போற்றி புகழ வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு மகா முக்கியமான மன்னவனி யோகமும் மகா தென்னவனி யோகமும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கப் போகுது. பிரியமானவர்களே, மகா சக்தி யோகம் உங்களுக்கு அமையப்போகுது. உங்கள் 3 ராசிக்கு 3 என்று சொல்லக்கூடிய மேஷஸ்தானாதிபதியாகிய சுக்கிர பகவானே 10 என்ற ஜீவனதற்கும் அதிபதியாக இருக்கின்றார். அவர் இன்னும் 2 நாட்களிலிருந்து கடந்த 2 நாட்களாகவே சித்திரை 7ஆம் தேதி சித்திரை 30 வரை உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் அமர்ந்து மாளவியா யோகத்தில் ஆட்சி பெறுகிறார். சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் இது மாளவியா யோகம் ஆகும். இந்த மாளவியா யோகத்தினால் இந்த ஜாதக வீடு மனை வாகன யோகத்தையும் அரசியலில் பதவி யோகத்தையும் ஸ்திர சொத்து யோகத்தையும் நாடாளி யோகத்தையும் பல சிம்மராசிக்கு இந்த காலகட்டங்களில் தரப்போகிறார். அப்படி ஒரு ராஜயோக நிகழ்வு இனிமே இந்த ஜாதருக்கு வருவது 12 வருடம் ஆகும். சகோதர சகோதரர்களே, லாபத்தில் உள்ள குருபகவான் யோகத்தை பார்ப்பதும் ஜீவனாதிபதி 4ஆம் வீட்டை பார்ப்பதும் ஒரு ராசிநாதன் 3ஆம் வீட்டை பார்ப்பதும் 3ஆம் இடம் 4ஆம் இடம் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் சுகஸ்தானம் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3 ஸ்தானங்களை முத்தான முதல் தரமான பிரகஸ்பதி குரு பகவான் 5ஆம் வீட்டை பார்ப்பதும் சூரிய பகவான் 3ஆம் வீட்டை பார்ப்பதும் சுக்கிர பகவான் என்று சொல்லக்கூடிய ஜீவனாதிபதி 4ஆம் வீட்டை பார்ப்பதும் இந்த காலகட்டங்களில் நாடாளு மன்னராக பேர் புகழ் போற்றும் தென்னராக பல சிம்மராசிக்காரங்க வரப்போறீங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கேந்திரம் என்று சொல்லக்கூடிய பெருத்த கேந்திரமான 7ஆம் வீட்டில் கரும்பாம்பு ராகு பகவானும் இருந்து அந்த ராகு பகவானும் உங்கள் ராசியை பார்ப்பதா இந்த காட்டங்களில் மகா சக்தி யோகம் பெற்று மாபெரும் சபையில் வரக்கூடிய மகா பாக்கிய யோகம் பெற்று மன்னாதி மன்னராக ஜொலிக்கக்கூடிய காலமெல்லாம் பல சிம்மராசிக்கு இந்த காலகட்டங்களில் வரப்போகுது. பிரியமானவர்களே, எந்த இடத்துல நீங்கள் வெக்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல நீங்கள் கலங்கட்டி போகிறதோ அந்த இடத்துல நீங்கள் மிகப்பெரிய மாலை மரியாதையுடன் வரக்கூடிய காலமும் நேரமும் கிடைத்து மகா சக்தி வாய்ந்த தனையை கொடுத்து மிகப்பெரிய சாதாரணமாக இருப்பவனும் மகா சக்தி யோகம் படைத்து இந்த 20 நாட்களுக்குள் ஈடில்லாத செல்வாக்கு யோகம் பெற்று மகா மன்னமனாய் வருவது நிதர்சனம். பிரியமானவர்களே, இந்த 20 நாட்களுக்குள் முடிந்தால் நீங்கள் சூரிய பகவான் ஆலயம் சென்று சூரியனை வழிபட்டு வருவதும், சுக்கிர பகவான் ஆலயம் சென்று சுக்கிர பகவானை வழிபட்டு வருவதும், குரு பகவான் ஆலயம் சென்று குரு பகவானை வழிபட்டு வருவதும் நிதர்சனமான வெற்றியை கொடுக்கும். மேலும் நீங்கள் தினந்தோறும் ஓம் சூர்யாய நம என்று நீங்கள் சூரிய காயத்ரியை சொல்லி வருவதும், நீங்கள்
சூரியனை வழிபட்டு வருவதும் உங்கள் வாழ்க்கையை எளிதான செல்வாக்கை யோகித்து பொழுது மகா சக்தி யுகம் புகழையும் தரும். முடிந்தால் நீங்கள் கும்பகோணம் அருகிலுள்ள ஆடுதுறை சூரியன் ஆலயம் சென்று ஒரு ஞாயிறு காலை 46 செந்தாமரை மலர்களால் அர்ச்சித்து என்னப்பன் சூரிய பகவான் நினைத்து சுகத்தை வழங்கும் சூர்யா போற்றி, செல்வம் வழங்கும் செங்கதிர் போற்றி, நலங்களை வழங்கும் ஞாயிறே போற்றி, ஆற்றலை வழங்கும் ஆதவா போற்றி, நவக்கிரகத்தின் நாயகா போற்றி, நாளும் வரம் தரும் கதிரவா போற்றி போற்றி என்று நீங்கள் வணங்கி வரும்போது வாழ்நாளெல்லாம் வசந்தம் கெற்று மகா சக்தி வாய்ந்த பெரும் தனக்கார லிஸ்டி இந்த 20 நாட்களுக்குள் பல சிம்மராசிக்காரங்க வருவதே நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை.